வணக்கம், நமஸ்காரம். இன்றைக்கி என் கையில் இருக்கிறது நாயன்மார்கள், 63 நாயன்மார்கள். தெய்வ தமிழ்நாடு அப்படின்னு பாரதியார் சொல்கிறாரு. என்ன காரணம்லாம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, வாழையடி வாழையாக இந்த மாதிரியான நாயன்மார்கள் இறைவனுக்காக வாழ்ந்து நமது உயிரை கொடுத்து நாமும் அந்த மாதிரி வாழணும் அப்படின்றதுக்காக வாழ்ந்து சென்றவர்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. மற்ற நாடுகள் எல்லாம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. வாழையடி வாழையாக இருக்கிறாங்களா அப்படின்னா கொஷின் மார்க் தான். எங்கேயோ ஏதோ சில நாடுகளில் சில மாநிலங்களில் வந்து கொண்டு தான் இருந்திருக்கிறாங்க. நம்ம தெய்வ தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தம் என்னென்னா வாழையடி வாழையாக வந்துட்டுருக்குறாங்க. காஞ்சி மகாசுவாமிகள், ரமண மகரிஷி இவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து இந்த தெய்வ தமிழ்நாடு, வேதம் நிறைந்த தமிழ்நாடை புனிதப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதுதான் இந்த தமிழ்நாடுடைய சிறப்பு. ஆனால் கடந்த 60-70 வருடமாக மக்கள் ஆட்சி என்ற பேரில் எந்த தகுதியும் இல்லாத மக்கள் தகுதி இல்லாதவங்களை தேர்ந்தெடுத்ததுனால இந்த மாதிரியான தெய்வ தமிழ்நாடுன்னு ஏன் பேர் கொடுத்தோம்? இந்த வாழையடி வாழியாக வந்த மகான்கள், ஞானிகள் இவங்களை பற்றியெல்லாம் கற்றுக் கொடுக்கறது கிடையாது. கற்றுக் கொடுக்காததுனால இந்த தகுதி இல்லாதவங்களை பற்றியே நான் நிறைய ஜனங்களுக்கு தெரிஞ்சு தகுதி இல்லாத மக்கள் தகுதி இல்லாதவங்களே தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நிலையில் என்ன சொல்கிறேன்னு தெரியாது. அதனால் இப்போதைக்கு நேராக இந்த 63 நாயன்மார்களில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஏன் அதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, கல்வி அப்படி மோசமாக இருக்குது. கல்வி அப்படின்னா அந்த காலத்தில் இறைவனை பெறுவது தான் கல்வியாக இருந்தது. இப்போ கூட அந்த குரு அப்படின்ற விளக்கம் சொல்கிறப்போ, கு அப்படின்னா இருளண்டும், ரு அப்படின்னா நீக்குவர் அப்படின்னும், இருளை நீக்குவர் தான் குரு. இன்னைக்கு கூட ஒரு ஸ்கூலில் சொல்லிட்டு வந்தேன். குரு அப்படின்னா இதுதான் அர்த்தம். உண்மையிலேயே நான் குரு அப்படின்னு என்னென்னு தெரியுமான்னு பசங்கள்கிட்ட கேட்டால் ஒரு பையன் சொல்கிறான், நீங்கள் தான் சார் அப்படின்னு. உண்மையிலே அந்த தகுதி நமக்கு இருக்கான்னா கிடையாது. நம்ம அந்த மாதிரியான கல்வியை நம்ம கற்றுக் கொடுக்கல பசங்களுக்கு. ஸோ அந்த ஒரு நிலையில் இருக்குது தமிழ்நாடு. இதெல்லாம் மாற்ற வேண்டும். அப்படி மாறினால்தான் நிஜமாகவே தமிழகத்தில் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நம்மளால் முடிஞ்சது இப்போதைக்கு இதை ஷேர் பண்ணுறது தான். ஸோ 63 நாயன்மார்கள், ஒரு 10%, ஒரு 6 நாயன்மார்கள் பெயரை ஸ்கூல் படிக்கிற பசங்கள்கிட்ட கேட்டோன்னா சொல்லுவாங்களா? ஸ்கூல் பசங்களெல்லாம் விடுங்க, பசங்களுடைய அப்பா அம்மாக்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்களா? ஒரு 6 பேரை சொல்லுங்கள், 63 நாயன்மார்கள், 6 நாயன்மார்கள் பெயரை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்களா? இதெல்லாம் தெரியாமல் நம்மளை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் அந்நிய தேசத்து மக்கள் இந்த நாட்டுக்கு வந்து மதம் மாற்றும் மாஃபியாக்களாக மாறி நம்ம நாட்டில் இருக்கிறவங்கள மதம் மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அந்நிய மதத்துக்கு. அந்த மாதிரி பிறந்தனால அவங்களுக்கு என்ன லாபம்? அவங்களுக்கு ஒரு லாபம் கிடையாது. அவங்களுக்கு என்ன இதுன்னா ஒரு கூலிப்படையாக வேலை செய்கிறாங்க. அதுதான் மாஃபியா அப்படின்றது, மதம் மாற்றும் மாஃபியா. யாரோ ஒருத்தாங்க வெளிநாட்டிலேருந்து காசு கொடுப்பாங்க, இங்கே போய் இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு அதை போய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் மதத்துக்கு ஒரு தனி நாடு வேணும்னு கேட்பாங்க. அப்படி தானே பாகிஸ்தானும் பங்களாதேஷும் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு மதத்தை உருவாக்கி அந்த மதத்துக்கு ஆட்களை சேர்த்து அப்புறம் அந்த மதம் எங்களுக்கு தனி நாடு கொடுங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஆக மொத்தத்தில் பாரதத்தை பிளவு பண்ணுவது தான் இவர்களுடைய நோக்கம். அதனால் முதல்ல நம்ம மதத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம இந்த மதத்திலே இருப்போம். அப்படி இல்லாமல் வச்சுருக்கிறதுக்கு தான், மதத்தை பற்றி அறிவு இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் ஆட்சியாளர்கள், கேவலமான ஆட்சியாளர்களை உட்கார வைக்கிறது. மதக்கல்வியெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடாது. வெளிநாடுகளில் எல்லாருக்கும் எல்லா மதத்தையும் கற்றுக் கொடுக்குறாங்க. அதெல்லாம் பண்ணுறதுக்கு தயார் கிடையாது. ஸ்வீடனுக்கு போயிட்டு வருவாங்க அமைச்சர்கள். தொடர்ந்து 3 ஆட்சியில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டிலேருந்து ஸ்வீடனுக்கு போயிட்டு வர்றாங்க. ஸ்வீடனில் எல்லா ரிலிஜனையும் எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குறாங்களே, நம்ம தமிழ்நாட்டில் அதை கற்றுக் கொடுக்கலாமே அப்படின்னு யாராவது கேட்குறாங்களா, சொல்கிறாங்களா? யாரும் கேட்குறது கிடையாது, சொல்கிறதும் கிடையாது. சரி, முதல்ல இந்த திருநீலகண்ட நாயனார், அவர் தான் 63 நாயன்மார்களில் திருநீலகண்ட நாயனார். அவருடைய அந்த பிக்சரை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் அவருடைய பிக்சர். பார்த்தீங்க அப்படின்னா தெரியுது இல்லையா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. திருநீலகண்ட நாயனார் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து ஒரு பாட்டர், ஆங்கிலத்தில் இருக்கிறதுனால சொல்கிறேன், அவர் குயவனாக இருந்திருக்கிறார். மண்பாண்டங்களை வச்சு பண்ணுறவர். அவர் ஒரு சில நேரங்களில் வேற்று விலை மாதர்கள்ட்ட போயிட்டு வர்றாரு. அதை பார்த்து அவருடைய மனைவியார் ரொம்ப கடிந்து சொல்கிறார், இனிமேல் எம்மை தொடாதீர் அப்படின்னு. இனிமேல் எம்மை அப்படின்னு என்னைன்னு சொல்லாமல் எம்மை அப்படின்னு சொன்னதுனால
மனைவி அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் எம்மை தொடாதீர் அப்படின்னால எந்த பெண்ணையுமே தொடுறதில்லைன்னு முடிவு பண்ணிடுறாரு. அதாவது மனைவியையும் தொடுறதில்ல, வேறு எந்த விலை மாதரையும் தொடுறதில்ல அப்படின்னு மனசாலேயும் நினைக்கிறதில்ல அப்படின்னு அவர் உறுதி பூண்டுறாரு. அவருடைய மனசுலேயே சிவன் மேலே ஒரு ஆணையாக அந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த சிறு வயது இளவயது அப்போவே அந்த ஒரு வைராக்கியம் வந்துடுச்சு அவருக்கு. அதை அவங்க ரெண்டு பேருமே கணவன் மனைவியாகவே வாழ்கிறதில்ல, வெளி உலகத்துக்கு மட்டும்தான் அவங்க ரெண்டும் கணவன் மனைவியாக இருக்கிறாங்க. ஒருத்தர் தொடாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அதை உலகத்துக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் திருவிளையாடல் புரிகிறார். என்ன அப்படின்னா, ஒரு இதை கொண்டு வந்து கொடுக்குறாரு, மண்பாண்டம் ஒன்று கொடுத்து இதை பத்திரமா வச்சுக்கோ, அப்புறம் நான் வாங்கிக்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவனடியாராக பண்ணுறாரு. திருநீலகண்ட நாயகனார் சரின்னு வாங்கி வச்சிடுறாரு. ஆனால் சிவன் திருவிளையாடலில் அந்த மண்பாண்டத்தை மறைய வச்சிடுறாரு. ஸோ கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் கேட்குறப்போ காணோம் அப்படின்றப்போ, நீ பொய் சொல்கிறாய், உண்மையை சொல்வதாக இருந்தால் உன் மனைவியை கைப்பிடித்து இந்த கோவில் திருக்குளத்தில் மூழ்கி எழுந்து சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. நான் திருடவில்லை அப்படின்னு சொல்கிறத கேட்குறாரு. அப்போது அவர் நிலைமையை புரிய வச்சுக்கிறதுக்காக எல்லாருக்கும் தெரிய வைக்கிறாரு, நான் மனைவியை தொடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சியை வச்சு அந்த சத்தியம் பண்ணுறாரு, நான் திருடவில்லை. அப்படியே தான் பார்க்குறீங்க, இங்கே குச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இங்கே குச்சி வச்சு மனைவியும் கடவுளும் சத்தியம் பண்ணி அந்த திருக்குளத்திலேருந்து மூழ்கி வெளியில் வரும்போது இளமையாக மாறினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வயதானவர்கள் உருவம் மாறி அதுக்கப்புறம் இறைவன் அவர்களை அழைத்து கொண்டார் அப்படின்றது திருநீலகண்ட நாயனாரின் வாழ்க்கை சரிதம். இந்த மாதிரியெல்லாம் நம்ம பூமியில் வாழ்ந்துருக்கிறாங்க. எந்த மதம், எந்த ஜாதி இவங்க? குயவர் ஜாதிக்கு அந்தணர்கள், பிராமணர்கள் சிவன் கோயிலில் இவங்களுக்கு பூஜை பண்ணுறாங்க. குரு பூஜையில் நடக்குது திருநீலகண்ட நாயனாருடைய. அப்புறம் எப்படி ஜாதி இந்து மதத்தில் ஓரங்கட்டுது அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? 63 நாயன்மார்கள் எத்தனை ஜாதி இருக்குது, அத்தனை ஜாதிக்கும் அந்தணர்கள், சிவாச்சாரியர்கள் எல்லாம் பூஜை பண்ணி அவங்கள 63 நாயன்மார்கள் திருவிழா போது தோளில் சுமந்து, பல்லக்கில் சுமந்து திருவீதி உலா வர்றாங்க. இவர் இந்த ஜாதின்னு சொல்லி நான் தூக்க மாட்டேனோ, இந்த ஜாதின்னு நான் பூஜை பண்ண மாட்டேன்னு யாரும் சொல்கிறது கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும் இறைநிலை, சிவநிலை அடையலாம் என்பது தான் 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை சரிதம். இதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை அனைவரும் ஷேரும் பண்ண வேண்டும். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் வித்தியாசம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். நன்றி.